ஒரு 12 ஏக்கர் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான வீடு. ஆனால் அந்த வீடு இப்போ வெறிச்சோடி நிலைமையில் இருக்கு. அது ஏன்? உள்ள ஒரு பொண்ணு அழுவுற மாதிரி சவுண்டு கேட்கல? ஆமாம், அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் இந்த இடத்துல அடக்கம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கற்திட்டைகள் தான் அதற்கான அடையாளம் அப்படின்னு ஓய்வு பெற்ற பேராசிரியர் நடராஜன் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தொல்லியல் ஆய்வு பண்ணுறப்ப இந்த இடத்துல சில ஆதாரங்களும் அதுக்கு கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். மண்டையோடெல்லாம் கிடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அனத்திட்டு இருக்குமா அனத்து. லைவா சிக்கி இருக்கு. அந்த வீட்டில் வசித்த 6 பேருமே அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிர் இழந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் அங்கே போனவங்க எல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்கிறான். நான் ஒருத்தன் தான் இருக்க உயிரோட. பாக்கி எல்லாரும் அங்கே போய் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. கை வராமல் கால் வராமல் அங்கே ஏதோ அமானுஷ சக்தி இருப்பதாக சொல்கிறார்கள். இன்னைக்கு அந்த தொழிற்சாலையும் இந்த வீடும் கைவிடப்பட்ட நிலைமையில் அப்படியே தான் இருக்கு. இப்போ கீழே சவுண்டு கேட்குது. இங்கே சுற்றி டைவர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இரவு நேரத்தில் இந்த வீட்டில் அலறல் சத்தமும் சில அழுகை குரலும் கேட்குறதா ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அனத்திட்டு இருக்குமா அனத்து. எப்படி ரொம்ப நாளாக இருக்கும்ல? இதா இது ஆமாம். ஃபைனலாக லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு இப்போ நாங்கள் ரூம் எடுத்துட்டோம். ஏன்னா இப்போ நம்மளோட கேஜெட்ஸ் திங்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா லக்கேஜ் பேக் எல்லாத்தையும் இன்றைக்கி இங்கே ரூமில் வச்சுட்டு நைட்டு கிளம்ப போகிறோம். அண்டு இப்போது நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். அண்டு ஒரு முக்கியமான இன்னொரு பர்சனும் நம்ம கூட வீடியோவில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அவரை பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து பிக்கப் பண்ண போகிறப்ப காமிக்கிறேன். கைஸ் ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்னொரு பர்சன் வரார் சொன்னால அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்மளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ இப்போ அவர் யாருன்னு காட்டுறான், வாங்க பார்ப்போம். வாங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்கறாங்களே. ஏதோ உரும்புற மாதிரிங்களா? ஆமாம், கேட்டது தானே. கிளீனாக கேட்டுச்சு. இது ஒரு கிரவுண்டு. இது ஒரு வண்டியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம இப்போ நிற்கிறதே ஒரு காட்டுக்கு நடுவில். ஓகே, அது ஓகே. எனக்கு மட்டும் அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னு பார்த்து நானே ஷாக் ஆகிடுச்சு. இல்லை, நான் அதுக்கப்புறம் தான் உடனே நான் வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட்டே கொடுத்தேன். நான் வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். அதுதான் என்ன சொன்னீங்க. அவங்க சொன்னது என்னன்னா, பில்டிங்ல கூட வெடப்பு இல்லை, ஆனா நீங்க அங்க இருக்கிற இடம் தான் வெடப்பு. கைஸ் ஃபைனலி கிட்ட வந்துட்டோம். ஹாய், ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்டு வித்தியாசமான இடத்துக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நானும் வெங்கி ப்ரோவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி எங்களால் ஃபுல்ஃபில்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. அன்றைக்கி என்ன நடந்ததுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன். யாரோ தொங்குற மாதிரி இருக்குது. வெள்ளை கலரில். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து சீரியஸாக சொல்கிறேன், செம்ம நெகட்டிவ் வைப்பாகவே இருக்குது. எங்களுக்கு கூட பக்கத்தில் யாரும் நடக்கிற மாதிரி ஃபீல் நிறையவே இருக்குது. பெரிய பில்டிங்கில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். நாங்கள் போனாலும் சின்ன சின்ன இடத்துக்கு 3 பேர் போவோம், 2 பேர் போவோம். பேசுகிற மாதிரி கிடைச்சா கொலுசு சார் லைட் ஆஃப் பண்ணுங்க. இல்லை லைட் ஆஃப் பண்ண இல்லை ப்ரோ, சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன்.
பார்த்து தொட்டி சவுண்ட் ஏதோ நல்லா கிடைச்சு. இப்போ மறுபடியும் கேட்குற உள்ள அன்றைக்கி நாங்கள் வந்திருந்தப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் நிறைய ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் வந்து போன உடனே அதை ஃபீல் பண்ணல. கொஞ்ச நேரம் பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி வளையல் சத்தம், அப்புறம் கொலுசு சவுண்டு, இது எல்லாமே எங்களால் கேட்க முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் கழித்து யாரோ இரும்புற மாதிரி சவுண்டு எல்லாமே என்னால் கேட்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே, இன்றைக்கி நம்ம 2 பேர் தான் இங்கே இருக்கோம், இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டிக்கும் வந்து யாருமே இல்லை, ஏன்னா நாங்கள் யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் அன்றைக்கி. ஸோ அதனால் நாங்கள் உடனே இந்த இடத்துலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. இதுதான் மிஸ்டர் விவின் ப்ரோ. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டாவில் பழக்கமாயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரோ நம்ம கூட வந்து சேர்ந்தது காரணம் என்னென்னா, இந்த பில்டிங்கை கிட்டத்தட்ட 6 வாட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. டீமாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அலோனாவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. ஸோ அவரோட சேனலோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்ததுன்ற விஷயத்தை ஒரு 12 ஏக்கர் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான வீடு. ஆனால் அந்த வீடு இப்போது வெறிச்சோடு நிலைமையில் இருக்குது. அது ஏன்? சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு மயானமாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் இந்த இடத்துல அடக்கம் செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தொல்லியல் ஆய்வு பண்ணுறப்ப இந்த இடத்துல சில ஆதாரங்களும் அதுக்கு கிடைச்சதாகவும் சொல்லியிருக்கு. அது முற்றிலுமாகவே ஒரு ஈமக்காடு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் பரப்பளவில் ஈமக்காடு இருப்பதாகவும், அதே போல அங்க இருக்கக்கூடிய கற்திட்டைகள் தான் அதற்கான அடையாளம் அப்படின்னு ஓய்வு பெற்ற பேராசிரியர் நடராஜன் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த 12 ஏக்கர் நடுவுல ஒரு ஆடம்பர பங்களா கட்டப்பட்ட பெரிய கனவுகளோட ஒரு குடும்பம் அந்த வீட்டுக்கு குடியேறினாங்க. அந்த வீட்டில் வசிச்ச 6 பேருமே அடுத்தடுத்து மர்மமான முறையில் உயிர் இழந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சொத்து வேற ஒருத்தர்கிட்ட கைமாறுது. இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. ஆனால் அந்த வீட்டில் விளக்க முடியாத அளவில் சில துரதிருஷ்டமான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது துஷ்ட சக்திகளால். அதுக்கப்புறம் சில மரணங்களும் நடந்ததா சொல்றாங்க. மீண்டும் அந்த வீடு வேறொருத்தரோட கைக்கு போகுது. இந்த இடத்துக்கு வந்த 3வது குடும்பமும் இந்த இடத்துல சந்தோஷமா வாழ முடியல, அவங்களும் சில பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மண்டையோடெல்லாம் கிடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அனத்திட்டு இருக்குமா அனத்து. கடைசியா இன்னொருத்தர் அந்த இடத்த வாங்குறாரு. அவரால் இந்த வீட்டை பயன்படுத்தவே முடியல. அதுக்கப்புறம் இந்த 12 ஏக்கர்லயே அவரு ஒரு ஃபேக்டரியை கட்டுறாரு. ஆனால் அதிர்ச்சியா என்ன நடந்ததுன்னா, அந்த தொழிற்சாலையுமே சில காலகட்டத்துக்கு அப்புறம் மூடப்படுது. இங்கே வந்து தொழில் எல்லாருமே தொழில் பண்ணி எந்த தொழிலுமே டெவலப் ஆகலை. இன்னைக்கு அந்த தொழிற்சாலையும் இந்த வீடும் கைவிடப்பட்ட நிலைமையில அப்படியே தான் இருக்கு. இரவு நேரத்தில் இந்த வீட்டில் அலறல் சத்தமும் சில அழுகை குரலும் கேட்கிறதா ஊர் மக்கள் சொல்றாங்க. இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அங்கே போனவங்க எல்லாம் செத்து போனாங்கன்னு சொல்கிறான். நான் ஒருத்தன் தான் இருக்க உயிரோட. பாக்கி எல்லாரும் அங்கே போய் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. கை வராமல் கால் வராமல் அங்கே ஏதோ அமானுஷ சக்தி இருப்பதாக சொல்கிறார்கள். சில பேர் அந்த வீட்டை சுற்றி ஒரு கருப்பான உருவம் உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செய்தி நிறைய நியூஸ் சேனல்லையும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கதையில எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட டீமும் இன்னைக்கு இப்போது இந்த கதவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படன்னு அடிச்சுது. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாக் ஹவுஸில் இருக்கேன். நான் நேற்று தான் வந்தேன். பைக் இங்கே விட்டுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் உட்காந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ. ஓ மை காட், வாசு ப்ரோ உள்ளே தூங்கிட்டுருக்காரு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன் இங்கே. ஹலோ, ஓகே. இங்கே சுத்தமாக என்னால் நம்ப முடியல. திடீர்னு இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் நடக்குன்னு. ஓகே,
இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நான் வந்து உங்கள் கூட டீட்டெயிலாக பேசலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே எனக்கு வந்து ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு மைண்டு. இப்போ வேறு எதுவும் நான் பேச விரும்பல. சரி, நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஓகே, என்னென்ன நடக்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கெஸ்ஸிங் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே ஒரு சுடுகாட்டுக்கு மேலே கட்டியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எந்த இடத்துல எவ்வளோ பேரை வந்து புதைச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நியூஸ் சேனலில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. நான் அதில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஆமாம், அப்போ வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் உண்மையா? ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் வந்து அபூர்வமாக எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் இதெல்லாம் இருக்கும் கிடைக்கிறதே. இந்த இடத்துல இருக்குன்றப்ப அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டு ஒரு வீடை வந்து கட்டியிருக்காரு. ஏன்னா வந்து அந்த வீடை நீங்கள் உள்ளே இப்போ நான் போய் காட்டுறப்ப உங்களுக்கு தெரியும், அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வர்ணித்து கட்டியிருக்காரு போலக்கு. அவர் அவ்வளோ ஆசையோடு கட்டியிருக்காரு. ஆனால் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து மர்மமான முறையில் மொத்தம் 6 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இன்னும் என்ன நடக்க போகுது தெரியல. இப்போ 4வது ஓனர் போச்சு, நீங்கள் அவங்க யூஸே பண்ணுறது இல்லை. ஏன்னா சொன்ன பார்த்தீங்களா, இங்கே யார் வந்து இந்த பில்டிங்கை வாங்கி இந்த பங்களா வாங்கி தங்குறாங்களோ குறிப்பிட்ட நாளில் மர்மமான முறையில் இறந்துறாங்க. அதனால தான் ஊர் மக்கள் யாருமே ஒரு குறிப்பிட்ட டைம்னாலே இங்கே வரமாட்டாங்க. நீங்களே பார்த்தா தெரியும், ஒன்றும் இல்லை, அந்த ஊரில் கொஞ்சம் டெவலப்பாக தானே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பங்களாவை யாராச்சும் கைவிட்டு போவாங்களா? அதுதான் என்னோட கொஸ்டின். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் இருக்குது. அப்படின்னா இந்த இடத்த யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்திருந்தப்பையும் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்திருக்கு. அந்த கிளிப்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்து போன வாட்டி வந்த மாதிரி பாதியில் முடியக்கூடாது. இன்றைக்கி ஃபுல்லாக தரவாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணுன்ற முடிவோட இன்றைக்கி நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். அண்ட் எங்கள் கூட ஆல்ரெடி வந்திருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் அருண் ப்ரோ தான். இன்றைக்கி கௌதம் ப்ரோ கூட வந்திருக்கேன். ரீசெண்டாக வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் இங்கே வந்து வீடியோ எடுத்தேன். எனக்கு அப்போ கூட சின்ன சின்ன பேரநார்மல் ஆக்டிவிட்டி தான் நடந்துச்சு. தனியாக வந்தனால நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி இவர் கூட வந்திருக்கிறது இன்றைக்கி வந்து அமாவாசை. மெயினாக அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் அமாவாசை அன்னைக்கு நிறையா நடக்கும்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அதுக்கு தான் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். எனக்கு அமாவாசைன்றது இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தேன்ல, அப்போ தான் எதிர்ச்சியாக கூகுள் பார்க்கும்போது வந்துச்சு இன்று அமாவாசை அப்படின்னு. ஏதோ ஒன்று பார்க்க போகிறப்போ வந்துச்சு. சரி, ஓகே, 3 பேரும் உள்ளே போயிடுவோம். ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா ப்ரோ? இதை எடுத்துருங்க ப்ரோ, இந்த நைட் விஷயம் எடுத்துக்கிறேங்க. பார்த்து ஒயர் டிஸ்டர்ப் ஆகாமல் எடுத்துருங்க பக்குவமாக. அன்றைக்கி நாங்கள் வந்திருந்தப்பையும் இந்த டோர் எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் ப்ரோ இருந்தது. ஆனால் நீங்கள் வரப்பையும் ஒரு வாட்டி டோரை ஓப்பன் பண்ணி விட்டு போகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் க்ளோஸ்லேயே இருக்குது. அது அப்படி தான் நான் 6 வாட்டி வந்துடுறேன். லாஸ்ட் டைம் வரும்போது உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஓப்பன் பண்ணப்போ முடியல என்னால் சுத்தமாக. ஓகே, யாரோ இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்ததுனால தான் நான் இன்னொரு வழி கண்டுபிடிச்சேன். பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த டோர் வந்து லாக்கில் தான் இருக்குது. ஏன்னு தெரியும். சரி, ஓகே, வாங்க உள்ளே போய்டும். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போவோமா? ஃபஸ்ட்டு கதவு திறக்கணுமே. என்ன பூட்டியிருக்கு? இங்கே பூட்டி வந்துருக்கு. அன்றைக்கும் இப்படி தான் இருந்தது. அன்றைக்கி நானும் எங்கேயும் வந்தப்போ அப்படி தான் இருந்தது. எப்படிங்க ஒரு நிமிஷம், எப்படிங்க அப்படி பாரு, என்னாச்சு? ஃபுல் கீழேயும் லாக் இருக்குது, மேலேயும் லாக் இருக்குடா அருண். கீழே லாக்காக இருக்குது, மேலேயும் லாக்காக இருக்குது, புரியுதா? ஆனால் இங்கே எப்பவுமே கல் தான் இருக்கும். இல்லை, போன வாட்டி நான் வந்து இந்தப்போ உள்ள கல் இருந்தது இப்போ. அப்போ போன வாட்டி நாங்கள் போனோம் அதே வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது போகலாமா அந்த சைடு? ஓகே, தெரியுதா இல்லை? அமாவாசை டைம் வேறு. சரி, வாங்க வாங்க வாங்க, டக்குறதுனா அங்கே போவாங்க, அந்த வழியில் போய்டும். இங்கே பாருங்க, இதில் தெரியுங்க ஒரு ஹலோ இதெல்லாம் இந்த செல் என்ன தான் இருக்குன்னு பார்க்குறேன்டா. அருண் கல் கூட இல்லைடா. கல் இருக்கா? உங்களோட கல்லும் இருக்குதுடா. ஆனால் மேலே அந்த ஒரு சின்ன கல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைடா. என்னடா உன் ஃபேஸே பிளர் ஆகுது. ஓ மை காட், கல் இங்கே தான் ப்ரோ. இந்த சைடு ஆங்கிளே பிளர் ஆகுது ப்ரோ. ஏன்னே தெரியலையே, ஏன்டா பிளர் ஆகுது? இருங்க ப்ரோ, யாரும் வர வாய்ப்பே இல்லை. சரி வாங்க நம்ம போகலாம். இது என்னோடய பேக் எடுத்துகிட்டு போயிடலாம்.
ப்ரோ வாங்க. ஐயோ பேக் சைடில் போகணுமா? பேக் சைடு தான் போகணும். வாங்க வாங்க கீழே நான் லைட் அடிக்கிறேன், இப்படியே போவாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷத்துக்கு மட்டும் கல் இருக்கணும் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கா. என்கிட்ட அவங்க என்னமா சொன்னாங்க, ஆர்கியாலஜிட்டின்னு தயவு செஞ்சு அங்கேருந்து ஒரு கல்லும் கூட எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். கல்லை கொண்டு போய் என்ன சவுண்டு கேட்கல? உள்ள யாரோ பேசுகிற சொல்லி உள்ள கேட்குது தானே? தெளிவாக கேட்டுது தானே இப்போது? பார்த்து ஹலோ, யாராவது இருக்கீங்களா? உள்ள யாராவது இருக்கீங்களாப்பா? யாராவது இருந்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா? என்ன உள்ளே வவ்வாலாக பறகுது, நம்ம வந்தோடனே எல்லாமே உள்ளே பறந்து போகுது. ஒரு விஷயம் ப்ரோ, நான் எதையும் பார்த்ததை சொல்லி சொல்கிறேன். வவ்வால்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்குது, அது கன்ஃபார்ம் தான். சரி வாங்க ஏறுவோம், வாங்க, வேறு வழி இல்லை. வவ்வால்கள் இந்த அருண் இதில் தான் ஏறணுமா? ஏய் உள்ள ஒரு பொண்ணு அழுவுற மாதிரி சவுண்டு கேட்கல? ஆமாம். அப்படின்ற மாதிரி கேட்டது இல்லை இப்போ? கேட்டுச்சு இல்லை ப்ரோ தெளிவா? வாங்க ஏங்க கொடுங்க ப்ரோ, இதை வச்சுக்கோங்க. இதுலையாவது வலது காலை எடுத்து வச்சுப்போம். என்ன நீ மட்டும் இடது காலை எடுத்து வைக்கிற? வாங்க வந்து வா. விவின் மேலே ஏதாவது டாப்பல் போட்டிருக்கா என்ன? ப்ரோ இங்கேரா இங்கிட்டீங்க. இரு இது என்னது? இது அற்புத விளக்கு மாதிரி இருக்கு. இல்லைடா, இது மேலே இந்த அந்த லைட்டு உடஞ்சி விழுந்துருக்குறா. ஆமாம் அதுதான். இது ஃபஸ்ட்டு நைட் விஷனை ப்ளேஸ் பண்ணிக்குமா? டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம். அப்போ ஓப்பன் ஆச்சா? இல்லை, இந்த கல் மட்டும் தான் நீங்கள் இருக்குது. ஆமாம், மேலே பாருங்கள், டாப்பல் ஓப்பனில் தான் இருக்குது. ஆமாம். அப்போ ஏன் திறக்கலை தெரியல. அப்போ நம்மளை உள்ளே விடலை இது. ஓகேவா? நம்மளை உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இது எல்லாம் கல்லை வந்து ஈஸியாக உருட்டுற சொல்லி கேட்குது. யாரு? என்னடா என்ன சவுண்டாக இருக்கும் இது? தெரியல, மனுஷனாக இருப்பானா யாராவது? மனுஷன் மாதிரி இல்லைப்பா இது. மனுஷனாக இருந்தால் இந்நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம், ஒன்று மேலே தான் கேட்குது. ஓகே, பேக் நான் இங்கே வச்சிடுறேன். ஆமாம். ஓகே ரெடி. இன்னும் ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டு வந்துடலாமா கீழே? இங்கே பாருங்க, டார்ச் ஒர்க் ஆகல. ஃபுல் சார்ஜ் தான்டா. அதான் வரும்போது கூட அடிச்சுட்டு தானே. ஆமாம். ஓ இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்டிங்கல்ல டார்ச் பவர் போயிடுச்சு பாருங்க. ஃபுல் சார்ஜ் போட்டு தானே? ஃபுல் சார்ஜில் இருந்தது. ஓ மை காட். ஆக்சுவலாக அதான் அந்த எலக்ட்ரிக்கான ஐட்டம்ஸை வந்து இது கவர் ஆகுறது உண்மைதான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 1 மினிட் மேலே யாரோ கத்துற மாதிரியே இருக்குது ப்ரோ. மேலே போய் பார்த்தலாமா ஃபஸ்ட்டு? மேலே போய் பார்ப்போம். ஹலோ, இப்போ யார் மேலே கத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ கீழே சவுண்டு கேட்குது. இங்கேயே சுற்றி டைவர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ப்ரோ? அருண் 100% நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. சம்திங் எதுக்கு? ஏன்னா நம்ம இதோட இடத்துக்கு வந்திருக்கோம்ல. இங்கே பார்த்தீங்களா ரூம் எல்லாம்? மேலே பாருங்களேன். இல்லை அது ஓகே, அது ஓகே இருக்கு. வரும் இரு மேலே யாரும் நடக்கிறாங்க. அருண் ஆமாம். இதுக்கு மேலே மேலே இப்போ யாரும் நடந்தாங்கடா. சவுண்டு கேட்டுச்சு. ஆமாண்டா. ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? கீழே பார்த்து பள்ளமாக இருக்கு. அதான் அருண் பார்த்து. இங்கே பார்த்தியா கையாச்சு? இங்கே பேர் கை தெரியுது. இதே போட்டு தேய்ச்சிருக்காங்கப்பா. கையாச்சு எது இந்த புறன்றதுக்கு எதுவும் யூஸ் பண்ண மாதிரி இல்லை. பிளட் ஹேண்டோட இது. ஆமாம் ப்ரோ.
ஓகே கான்வர்சேஷன் ஏதாச்சும் இது இப்போ பண்ணி க்ளீனாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற சவுண்டு கேட்டுதுப்பா பிடிச்சிட்டு ப்ரோ கீழே கேட்குது அதான் மாற்றி மாற்றி கேட்குது இப்போ கீழேயும் கேட்குது மேலேயும் கேட்குதுடா. ஹலோ ப்ரோ ஆக்சுவலாக அதான் சொன்ன பாருங்க. கேட்டுதா உள்ள ஹலோ இருக்கீங்களா? தெளிவாக கேட்குது ப்ரோ. ரிட்டன் உங்களுக்கு சவுண்டு கொடுக்குது. நீங்கள் உள்ளே இருக்கியா? எதுவும் நடக்கிற மாதிரில மேலே குரங்கு நடக்க வாய்ப்பு இருக்கா? குரங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. இது ஆக்டிவிட்டி கிளியர் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வருது அங்கேருந்து. அந்த தரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் தான். அதான் கீழே பேர் அவசரப்பட்டு எங்கள் மேலே இடிச்சு எதையும் தள்ளி விட்றாதீங்க. நாங்கள் உங்களை கோவப்படுத்துறதுக்காக வரல, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கிங்க. உண்மையாக இந்த இடத்துல ஆன்மா இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு ப்ரோ அங்கே சவுண்டு இங்கேயும் சவுண்டு. இப்போது என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன் ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்க்குறவங்க இது காற்றுக்கு அழுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் இதை காட்டுங்களே எப்படி ஸ்டப் அப்படியே நிற்கிது பாரு. கேரி பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடவே இல்லை, சின்னதாக கூட அசையெல்லாம் வந்து கவர் காற்று அடித்தா கன்ஃபார்ம் ஆடும். பட் ஆனால் புரியுது. கரெக்ட். இதோ இங்கே பின்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ. நான் லாஸ்ட் டைம் வந்தேன்ல, நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ரூம்குள்ளே வந்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இது எல்லாமே அப்படி இல்லை. அப்படி ஏதோ ஒரு மனுஷங்க இது வந்து பண்ணுற மாதிரி தான். எதுக்கு இதெல்லாம் பண்ணும்? இது பாருமா ஏன் உள்ளே இருக்கிறது இப்போ இதெல்லாம் எதுக்கு பிச்சு போடணும்? இல்லை உருட்டுறான் அவன் மனுஷன் தான். ஆனால் அவன் செத்து போய் பல வருஷம் ஆச்சு. அதுதான் அவன் இப்போ ஆன்மாவாக உருட்டுறான். தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணால் தெரியும். நீங்கள் என்ன திருடிக்கிட்டு போகிற திருட்டு ஆன்மாவா? இரும்பெல்லாம் கொண்டு போயிட்டு வந்து என்ன கடையில் போட போகிறீங்க? இது இரும்பு கூட கிடையாது. கேட்டதா பக்கத்தில் இப்போ புடிச்சிட்டு தம்முன்னு எப்பனாலும் உடஞ்சு விழுவோம். இங்கே பாருங்க. ஓ இது உட்டாடா? அது ஆமாம் விட்டு தான். நான் சொல்கிறேன் உட்டு மேலே நிற்கணுமா? இது டேஞ்சர். ஆமாம் சேஃப் இல்லை. எல்லாரும் பக்கத்தில் நிற்காதீங்க, எட்ட நில்லுங்க. நான் தான் பாருங்க இப்போ இந்த இடத்துல நம்மளால வர முடியாதனால தான் இங்கிருந்து சவுண்டு அதிகமாகுது. நான் மட்டும் அந்த சைடில் போகிறேன். எது கோவப்படுற? யாரு? இரு ஏன் கோவப்படுறீங்க? இப்போ நான் அந்த இடத்துல வரேன்னு சொல்றது உனக்கு கோவமா? நான் அங்கே வருவேன். நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே உனக்கு கோவம் வருது. ஓகே நான் வரேன். அநியாயமாக வந்து பார்த்தோன்னா 6 பேரை வந்து என்னாச்சு? அது அப்புறம் ஆடுது ப்ரோ. ஆமாம் ப்ரோ இங்கே வந்து பாருங்க ப்ரோ. தெரியுது ஆடுது அது. ஹலோ பார்த்தோம் வேணும் ப்ரோ. பார்த்து வா ப்ரோ. சேஃப். ப்ரோ இங்கே வாங்க. வாட்டர் இதா பார்த்து இந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. இதா சர்க்கிளில் இருக்கு பாருங்க. ஆமாம். ஐயோப்பா. ரிச்சுவல் எப்படி ரொம்ப நாளாக இருக்கும்ல. இதா இது ப்ரோ இங்கே பாருங்க சால்ட்டு. ஆமாம். இங்கே இவ்வளோ உப்பு கிடக்கு. எவனாவது உன்னை ஏவி விட்டுட்டு போயிட்டானா? இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ணி. உப்பு மட்டும் இல்லை இங்கே விவின் ப்ரோ. இங்கே உப்பு மட்டும் இல்லை, நோட் பண்ணுங்க. அது என்னது? அது கருப்பா ஈரமா?
எங்க இது என்னது இதெல்லாம்? என்ன தெரியலையே. பெட்ரோலா? பிளட்டு மாதிரி இருக்குதுடா. பிளட்டு காஞ்சி போனால் எப்படி இருக்கும் தெரியுதா ப்ரோ? அதுதான் நீங்கள் சொல்லிட்டு கரெக்ட் தான். ஏன்னா நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துல அந்த இடத்த காட்டுங்க. ஏதோ பலி கொடுத்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க. அண்ணா இதுக்கு மேலே தெரியுதுடா. அது நம்ம இங்கே வரதான் அது கோவப்படுது. நீ என்ன அட்டகாசம் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை. வா ப்ரோ, ப்ரோ நான் சொன்னல பயப்பட மாட்டோன்னு சொல்கிறோம். நான் எங்கம்மா சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரிச்சுவல்ஸ் மூலியமாக தான் இங்கே யாரோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. அது கன்ஃபார்ம். ஏன்னா கரெக்டாக உண்மையா போக போக ஆக்ரோஷமாகுது. சரி வாங்க 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 பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, கோவப்படாதீங்க. இந்த பொருள் மொத்தமாக பறக்குதுரா இது. சேஃபா. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குதுரா. நம்ம ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வர அது ஒரு ஆக்ரோஷத்தை பார்த்தீங்களா? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சரி அந்த ஓ மை காட், எப்பா இதெல்லாம் காத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. யாரு? ஹலோ, விவேன் ப்ரோ, இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே. இப்போ நான் இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு. உள்ள டைல்ஸ்லாம் வந்து உடச்சிருக்காங்கப்பா. ப்ரோ எந்த கம்பியுமே இல்லை பாருங்க ப்ரோ. இது சேஃபும் இல்லை இந்த இடம். கதவெல்லாம் உடச்சிருக்காங்கப்பா. என்னாச்சு, எதா இருக்கா? ஆமாம். என்னது இந்த சைடில் எப்போ கதவை உடைக்கணும் ப்ரோ? கதவு கம்பி பாருங்க. இது இல்லைடா, இந்த கதவை எதுக்கு நான் உடைக்கணும் சம்மந்தம் இல்லாமல்? இப்படி உடச்சி உள்ளே வரவும் முடியாது. இன்னொன்று கம்பி பாருங்க. தெரியுது. இது எதுக்கு இந்த ரூமில் இப்படி போட்டிருக்கணும்? ஆமாம், எது ஜெயிலில் போடுற மாதிரி. யாரும் ஃபாலோ பண்ணுறீங்களா? என்னடா லைவா சிக்கி இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ ஏதோ வந்து பார்த்தோன்னா ஒன்று சட்டுன்னு போன மாதிரி தானே இருந்தது அந்த இடத்துல. ப்ரோ ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஓகே, நான் ஒரு விஷயத்த சொல்லவே நான் மறந்துட்டேன். நான் இப்போ நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் சொன்னில வந்தேன். அப்போ இதே மாதிரி வரும்போது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் பார்க்கல. இது நான் பார்த்தேன். இதை நான் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடைசியாக ஒரு 4வது ஒரு ஓனர் இருந்தாங்களே, அப்போ அந்த ஓனரோட பொண்ணுக்கோ யாருக்கோ மென்டலாகவும் அசைலமாக மாறி இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்புல பேய் பூந்துருக்குன்ட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன இது 100% இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ரூம். ஓகே, இது ஏன் தெரியுமா போட்டிருப்பாங்க? புரியுது. வெளியே போகாம. ஏன்னா இந்த கேட்டை வந்துட்டு வெளில போயிடக்கூடாதுல்ல அந்த பொண்ணு. அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கம்பி போட்டிருக்காங்க. இது வந்து சாதாரணமாக வந்து கேட்டு மாதிரி போடல. இங்கே பாரு, ஸ்டீல் கம்பியை வந்து போட்டு பற்ற வச்சு இந்த இடத்த வந்து எனக்கு அந்த விஷயம். அப்போ அந்த பொண்ணு இதை வந்து உடச்சி ட்ரை பண்ணிருப்பாலும் போகிறதுக்கு வெளியே அந்த பேய் பிடிச்சா. சிஸ்டர், நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எப்போ நிமிஷம். ஹலோ,
பற்றி பேச தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதோட ப்ரெசன்ஸ் காட்டுது. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன அந்த கேதர் பண்ண அந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட ஆக்டிவிட்டி கரெக்டாக இங்கே காட்டுது. அதான் எனக்கு அவங்க சொன்னது வந்து ஒரு மெண்டல். அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குனால தான் இங்கே அடைச்சி வச்சுருக்காங்கப்பா. அந்த பில்டிங்கில் ஒரு அமாவசியமான விஷயம் நடத்தினாலும் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணை அரெஸ்ட் ஹோம் அரெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்கன்னு எனக்கு நான் எல்லா பக்கம் கேள்விப்பட்டேன். இப்போ நான் அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், அது ஒரு ரூம், ஒரு பால்கனி முதல் கொண்டு இருக்குது. இப்போ ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் அந்த பொண்ணு அங்கே தான் இந்த ரூம் தான் இருந்திருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஆக்ரோஷமான வெளியே போகக்கூடாதுக்காக கம்பி போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக இப்போ அவள் வந்து பார்த்தோன்னா பேய் தான் பிடிச்சி போயிருக்கு. அதான் மறுபடியும் அதே ரூம்டா, அதே ரூம் நல்ல சவுண்டு கேட்குது நமக்கு. சரி ஓகே விடுங்க, எப்படியும் வந்து போய் பார்த்தா அது இருக்க போகிறது கிடையாது. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட கான்வர்சேஷன் வச்சாங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்த பேசி கோட் பண்ண வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், அங்கே ரூமில் அடிச்சு தான் தக்குறோம், இப்போ சவுண்ட் இல்லை. ஆமாம், இப்போ நம்ம போனால் சவுண்ட், அங்கே போனான்னு சொன்னோன்னே கேட்குதா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது கூட வந்து பார்த்தோன்னா எவனோ ஒரு மனுஷன் பண்ணுறான்னு எடுத்துக்கலாம்ப்பா, ஓகேவா, இங்கே வெளியே நடக்கிற ஆக்டிவிட்டி சரியா. ஆனால் அந்த இடத்துல எப்படி திடீர்னு வந்து பார்த்தோன்னா காற்றால் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் தூக்கி அடிக்க முடியுது கோவத்தில். இது ஓகேவா. இப்போ இது கூட வந்து யாரோ வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி நம்மளை பயமுறுத்துறதுக்கு பண்ணுறான்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. ஒரு நேச்சுரலாக வந்து பார்த்தோன்னா நம்மளை பயமுறுத்துச்சு அந்த இடத்துல. அதான் கரெக்டாக அந்த சைடு தான் அந்த இடத்துல கவர் காமிச்சோமே, ஆடவே இல்லையே. ஆனால் பவர்ட்டப்பா அடின்னு அடிக்குது. இதான் இப்போ சவுண்ட் இல்லையே. நம்ம அங்கே இருந்தப்போ தான் அந்த நாய்ஸ் கேட்குது. எனக்கு அதான் தோணுச்சு. என்ன தெரியுமா, இப்போது அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்களை குத்தணும் அப்படிங்கிறப்போ யாரோ ஆக்ரோஷமாக இழுக்கிறாங்க, அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சதுக்கு அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இப்போது நமக்கு அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீரியஸாகவே. அதுவும் கரெக்டாக அந்த ரிச்சுவல் பற்றி பேசிட்டு கரெக்ட் ப்ரோ. அதே ஒரு லெட்டுன்னாரு சொன்ன பார்த்தீங்களா. அவசரப்படாது. ஆமாம் ப்ரோ, ஆனால் கண்டிப்பாக இங்கே அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ, 100%. அவளோட ரத்தமாக இருக்குமாங்க அவள் ப்ரோ. அதை இப்போ நான் சொல்கிறேன், அவள் ரிச்சுவல்ஸ் பண்ணி அதுதான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை அதோட இதாக இருக்கலாம். ஏன்னா அது பிளட்டு மாதிரி தான் இருக்குது, ஒட்டி போய் கிடக்குது, காஞ்சி போய் அந்த இடத்துல ஒட்டி இருக்குது. அது இன்னொன்று உப்பை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப நாளாக உப்பு அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா அது அவ்வளோ கருப்பாயிடுச்சுப்பா, வருஷ கணக்கான தான் அது கருப்பாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், மேற்கொண்டு நம்மளோட பொண்ணு கூட பேச ட்ரை பண்ணுவோம். அது ஒரே வழி, ட்ரௌசிங் ராடோ, கேட்டரிங்கோ, இல்லை வேறு ஏதாவது மூலமாக நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் வேறு என்னென்னலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து லூப் இருக்குது, மறைஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, ஓகேவா. ஸோ அதை ஏதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம டீகோட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்றதை பார்ப்போம். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எதுவும் கெஸ் பண்ண முடியாது. நம்ம கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடுவோம், ஓகேவா. அப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட்டாக வந்துடும், இந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லை, இது எல்லாமே பேரண்ட் ஆக்டிவிட்டி தான்ன்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். கரெக்டாக வாங்க நம்ம கீழே போகலாம். அடுத்து இப்போ தரவா எல்லாத்தையும் இங்கே பார்த்தாச்சு. கீழே என்னாச்சு கீழடா இந்த ரூம்லையா? இப்போ இப்படி உள்ள கிராஸ் ஆன மாதிரி இருந்ததுடா. அதுதான் தோணுச்சு. கண்டிப்பாக பார்த்த மாதிரி தான் பாருங்க, இப்போ தெளிவாக டக்குன்னு ஒரு ஏதாவது எப்படி இருக்குது, டக்குன்னு ஒரு வேகத்தில் போனது. கரெக்டாக ஆமாம், எனக்கு அதான் தெரியுது. சட்டுன்னு வேகமாக சல்லுன்னு இப்படி கிராஸ் ஆன இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக நம்ம கூட அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்களா என்னென்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. ட்ரை பண்ணதா இல்லை பட் அட்டாக் பண்ணுறதுக்கு 100% நான் அதான் சொல்லுவேன். படிக்கட்டில் இப்படி நடந்து வராங்களா, ஸ்டெப்ஸில் நடக்கிற சவுண்டு கீழே கூப்பிட்றாங்களா நம்மள ஒரு வேலை. இப்போது எனக்கே அதான் ப்ரோ சவுண்ட்ஸ் பக்காவாக வந்துட்டுருக்கு.
கீழே என் மண்டையில் எங்கிருந்து ஓடிட்டு இருக்குங்க அந்த தகரம் ஆடிச்சுல. ஆமாம், ஒரு துளி சவுண்டாக இங்கே இல்லை. இப்போ புரியுது. நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஆச்சு. நல்லா நோட் பண்ணி மறுபடியும் போனால் மறுபடியும் அந்த இடத்துல சவுண்ட் கேட்கும். ஆமாம், நம்ம அங்கே போக வேண்டாவா? இப்போ கீழே தான் நடந்து போகிற சவுண்டு கேட்டுக்கோமா? ஆனால் எதுவுமே கேப்சரே ஆகலப்பா. ஆனால் ஒரு உருவம் மட்டும் இப்படி போன மாதிரி இருந்தது எனக்கு ஃபஸ்ட்டு. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்தப்போ இந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு 8 மணி கூட வந்திருப்பேன். அப்போ எதுவுமே நான் இப்படி பார்க்கவே இல்லை. என்ன லைட்டாக ஒரே ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி ஏதோ ஒன்று லைட்டாக எட்டி பார்த்துச்சு. ஒரு தலை மட்டும் நவுந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய லெவலில் நான் எதையுமே இங்கே பார்க்கல. ஆனால் இப்போ உங்கள் கூட எனக்கு அமாவாசைன்றதுனால பயங்கர ஆக்டிவிட்டி நடக்குது. ஆமாம், ஏன்னா நான் இவர் விவின் ப்ரோ வீடியோவை அவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன்ப்பா. அவர் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் சேனலில். ஆமாம், அவ்வளோ வீடியோ பார்த்துன்னா இது மைல்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் ப்ரோ. இப்போ நான் இந்த கீழே பாருங்களேன், அந்த ஸ்டெப்பில் தான் உட்காந்தேன். அந்த ஸ்டெப்பில் உட்காந்து மடியில் லேப்பை வச்சு சும்மா அப்படி உட்காரேன். அந்த 2 ரூமு தான் ப்ரோ பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ் ஆச்சு. கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இல்லை? நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அங்கே படிக்கட்டில் மடி லேப்டாப் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி கேட்டதுப்பா. பாருங்க சார், ஏதோ ஒன்று இப்போ பண்ணல. சத்தியமாக என்னமோ கீழே. ஓ மை காட், இது சர்னு ஈத்துட்டு போகுது. வாங்க 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 ப்ரோ. ப்ரோ நீங்கள் கூடயே வா ப்ரோ, எட்டே போயிடாதீங்க. ஆமாம், ஏன்னா ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சேஃப்டி இந்த இடத்துல. நீங்கள் தான் எங்களை கூட்டு வந்தீங்க, அதுக்காக உங்களை ஏதாவது பண்ணலாம் ப்ரோ. இப்போ என் மண்டைக்குள்ளே ஓடுறதே அந்த அந்த ரிச்சுவல் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்களா? அது எதுக்கு என்ன எதை கேட்க தெரியல. ஆனால் சரி பார்த்து வாங்க கீழே பார்த்து வாங்க. ஸ்டெப்ஸு பார்த்து அந்த சைடும் பள்ளம் இந்த சைடும் பள்ளம். ஓகேவா? இதிலே காலை கீழே விட்டுற போகிறீங்க. ப்ரோ ஆமாம், அங்கே அந்த சைடில் தான் அது நடந்த இது தெளிவாக சவுண்டு கேட்டுது. ஸ்டெப்ஸு என்னாச்சு? மேலே இந்த விழுது. ஏய் கீழே ரிஸ்க் எடுக்குது. அங்கே நிற்காது. கீழடா. ப்ரோ இதோ இங்கே வாங்க. இது பாருங்க, இது என்னது? இது நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக இது வந்து நம்மளமா பசங்க யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. தானே இது மாட்டுத்தோல் மாதிரி இருக்குது. இது டச் பண்ண அதான் ஏய் இல்லை, இந்த இடம் மட்டும் ஈரமாகவும் இருக்குது, தெரியுதா? ஓகேடா, அது மாட்டுத்தோல்றா. மாட்டுத்தோல் எடுத்துகிட்டு வராங்க இங்கே என்ன உடுக்கி அடிக்கிறாங்க? உடுக்க செய்யறதுக்கு தானே மாட்டுத்தோல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோ நான் இப்போ வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஏதாச்சும் யாரோ பசங்க தான் வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்து நீ கத்துற கத்துலேயே தூக்கில் இருக்கு. அடி திருக்கி விட்றோம் ப்ளீஸ். இங்கே வாங்க. ப்ரோ இந்த இடம் கரெக்டாக ஏதோ சரியில்லை ப்ரோ. இங்கே நிற்கும் போது தான் மேலேருந்து உடஞ்சி விழுந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆமாம் ப்ரோ, அதுதான் சொல்கிறேன். 100% தான் ப்ரோ. ஓ மை காட். உள்ள நடந்து வராங்களா? பாபால் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கேக்குதா? மறுபடியும் நடக்கிறாங்க. ஆமாம், ஃபுட் ஸ்டெப் தெளிவாக கேட்குது பாருங்க. கண்டிப்பாக. நாங்களே இங்கே நிற்கிறோம், அங்கே வருது. வேறு கான்வர்சேஷன் வைக்க ட்ரை பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல. கான்வர்சேஷனே இது கிடையாது. இது வந்து கொலவெறி. இந்த படிக்கட்டு வெளியே ஏறிடுவோம். ஏறி மேலே தான் போவேன். ஆமாம், மேலே போய் என்ன பண்ணுறேன்? வெயிட் பண்ணு. நம்ம கீழே அந்த இதில் பார்த்த மாதிரி இருந்ததுல்ல, அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபுல்லாக கண்ணாடி ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ நாஸ்தி ஆகிருக்குன்னு. அப்போ இதுலேயே தெரிஞ்சு போச்சு, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு இங்கே இருக்குது ப்ரோ. சத்தியமா சிஸ்டர், உங்களை இந்த வீட்டில் கொடுமைப்படுத்தியிருக்காங்களா?
ப்ரோ நீங்கள் கேட்க அங்கே பதில் வந்துட்டு இருக்கு ப்ரோ. இங்கே பாருங்கள் ப்ரோ. அதுக்கு ஆமான்ற அர்த்தமா இது? ஓகே, கோவப்படாதீங்க. அதுக்காக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறோம். இந்த விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் பொசஸ்டாக இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பைத்தியம் சொன்னாங்களாமே, அது உண்மையா? வெளியடா அமைதியார். கேக்குதுடா. ஆமாம் ப்ரோ, குழு சவுண்ட் தான். தெளிவாக கேட்குறா. இப்போதான் ஒரு பொண்ணோட ப்ரெசன்ஸ் இங்கே நம்மளுக்கு தெரியுறாருன்னு ப்ரோ. ஒரு பொண்ணோட ப்ரெசன்ஸ் கிளியராக காமிச்சிருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல கொலுசு சவுண்டு. ஏன்னா அதுக்கு கம்மி போட்டு இன்னொரு டவுட்டு அப்படிங்க. என்ன டவுட்னா, அந்த பொண்ணு நீங்கள் வந்து விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி பொண்ணா இல்லை வந்து கல்யாணம் ஆன மாதிரியான? அது சின்ன பொண்ணு தான். சின்ன பொண்ணு? ஆமாம், கல்யாணமான பொண்ணு கிடையாது. ஓ ஷிட் கைஸ், புல்ல அரிக்குது உடம்பு அப்படியே. சிம்பிளாக சொல்லுங்க. சின்ன பொண்ணு எந்த வயசு இருக்கும்? ஏய் ப்ரோ அப்படி கிடையாதா? உனக்கு புரியலையா மேட்ரிங்க? அதான் ப்ரோ, சின்ன பொண்ணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனால் என்னவா மாறுவாங்க? ஏய் உனக்கு புரியலையா? மோகினியா? ஆமாம். அதுதான் கண்டிப்பாக இது ஒரு ஆத்மா சாந்தியில் அடைய வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இப்போ உனக்கு மல்லிகைப்பூ வாசனை வந்தது. உனக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் எனக்கு அது வரவே இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ, எனக்கு வந்ததுனால தான் நான் நினச்சேன் இங்கே என்னடா வேறு ஏதோ ஸ்மெல்லுன்னு பார்த்தா இப்போ ப்ரோவும் கரெக்டாக மெயினாக இங்கே பக்கத்தில். மெயின் என்ன ஒரு பிரச்சனைனா அவர் தப்பிச்சிருவார். ரொம்ப 2 பேருக்கு தான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக அந்த மோகினி வந்து பார்த்தோன்னா நம்மளை வசியம் பண்ணி இந்த இடத்துல டைவர்ட் பண்ணி தனித்தனியாக பிரித்து நம்மளே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? நம்ம உயிரே போகலாம், கண்டிப்பாக பிரியக்கூடாது. ஓகேவா? ஆனால் அட்டாக் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த ஐயா என்ன கன்ஃபார்ம் அப்படின்னா, இந்த கடைசியாக இருந்தவங்க வந்து ஒரு அப்பா அம்மா 3 குழந்தைங்க என்னமோ. ஆனால் அதில் ஒரு பெண், அதாவது பைத்தியம் பிடிச்சி பைத்தியம் தான் நினச்சிருக்காங்க. ஆனால் சிலவங்க ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு நிறையா மந்திரிச்சிலாம் பார்த்துருக்காங்களாமா, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு. தென் நம்ம கம்பி பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ரூமில் தான் அவளை. ஆமாம், அதே மாதிரி கல்யாணமான பொண்ணுக்கு சத்தியமாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஐயா மென்ஷன் பண்ணது அப்படின்னா சின்ன பசங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதுதான் உண்மை. கிடையாது, 2 வகையை தான் பிடிச்சிருக்கு. அவளை வந்து பார்த்தோன்னா மனநலம் பாதிக்கப்பட்டான்னு சொல்லி அவளை வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து பேய் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக 24/7 வந்து அதோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். சில பேரோட குடும்பத்தில் நடந்திருக்கலாம். அவங்க நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட சில நேரத்தில் தான் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதோட இது வந்து ப்ரெசன்ஸ் உள்ளே வர்றப்போ தான் அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இவள் நார்மலாக இருக்கிற டைமில் இவளை பைத்தியம்னு சொல்லி இவளை வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி இவளை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி பேய் பிடிச்சிருக்குன்றது. ஓ காட். அப்போ அவள் வந்து பார்த்தோன்னா தன்னை வந்து எல்லோரும் பைத்தியம்னு சொல்கிறதுனால வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதான் சொல்லணும், எனக்கு மந்திரங்களாம் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. அவள் மந்திரம் எதுக்கு பண்ணணும்? பைத்தியம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்போ 100 அந்த பொண்ணோட ஆத்மா இங்கே தான் ப்ரோ உலகுது. அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் என்ன ஒரே விஷயம் சொன்னாங்க, கிரவுண்டில் ஒரு அலறல் சவுண்டு கேட்கும், அழுகிற சவுண்டு கேட்கும், ஒரு பொம்பளை நடந்து போகிற மாதிரிலாம் கேட்குங்கிறது ஊர் மக்கள் எல்லாருமே அதான் சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல இப்போ மல்லிகை போஸ் நினச்சிங்களா உங்களுக்கு அந்த சென்ஸு கைஸ்? அதுவும் இல்லாமல் நாங்கள் இங்கே உள்ளே என்ட்ரான டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:30. இப்போ வந்து 2:49. ஓ மை காட். அதுவும் கரெக்டாக அமாவாசையில் வந்து பார்த்தோன்னா ஒரு மோகினி கிட்ட வந்து பார்த்தா நம்ம சிக்கியிருப்போம். ஆமாம் ப்ரோ. நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்த காலி பண்ணுவோம். சேஃபாக போகணும். டக்குன்னு எங்கே? இங்கே தான் சிஸ்டர், இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ப்ரெசன்ஸை நிறைய காட்டிட்டீங்க. ஆனால் வந்து எங்களை தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. ஓகேவா? என்ன ஆகுது?
இழுத்து போட்டுட்டாங்க. வழக்கத்துக்கு வாய்ப்பு இல்லைடா இது. அவளே கூட இப்படி வந்திருக்குன்னா நான் உங்களை பார்த்தா வந்துட்டு இருந்தேன்ல, வந்துட்டு இருக்கும்போது சடனாக தட்டி விட்டு புஷ் பண்ண மாதிரி. ஓகே, நான் தான் சொல்கிறேன்ல ப்ரோ, நீங்கள் சொன்னது கரெக்டாகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்ன ஒரு விஷயம்னா, நீங்களும் வெங்கடேஷும் வந்தீங்க, அப்பயும் இங்கே ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கல. அது உங்கள் டைமிங். நான் வந்தப்பயும் ரொம்ப நேரம் இங்கே நிற்கல, இவரும் ரொம்ப நேரம் இருந்தது என்ன பண்ணுறீங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம அமாவாசை வந்து ரொம்ப நேரம் மாட்டிருக்கோம்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு ட்ராப். புரியுதா? ட்ராப்பு நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிட்டது தான். வாங்க நம்ம கடவுளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சொல்கிறத கேளுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு கூடயே நடக்கணும் 3 பேர். ஏன்னா ஆமாம், அது தனியாக அட்டாக் பண்ணுது ப்ரோ. இவ்வளோ பெரிய வீடுறாடி, எப்போ எங்கெங்கேயோ போகுதுடா. இந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலே எங்கே என்ன போகணும்னு தெரியலடா. என்ன ப்ரோ, என்னாச்சு? இல்லை இப்போ என்னமோ வீடாக பிஹேவ் பண்ணீங்களா? அதே நோட் பண்ணியா? அந்த பொந்துக்குள்ள கை விட்டாரு. என்னாச்சு அங்கே பாருங்க, என்னாச்சு? இப்போ ஓப்பனில் தான் இருந்துச்சுல்ல. ஓகே, இருங்க. ஓ, நம்ம இப்போ என்ட்ரு ஆகும்போது ஓப்பனில் தான் இருந்துச்சு, க்ளோஸில் இருந்துச்சு சத்தியமா. அது பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் இப்போ இருங்க, இப்படி வாங்க இப்படி வாங்க இங்கே அங்கே சேர்ல ப்ரோ இப்படி வாங்க உள்ள வாங்க. என்னாச்சு இப்போ உங்களுக்கு திடீர்னு? அதான் ப்ரோ இங்கே இடத்துக்கு தான் ப்ரோ, ஓப்பனில் இருந்து சுற்றுக்கு அந்த இடத்துல தான் ப்ரோ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நமக்கு நான் அடித்து சொல்கிறேன். நான் 3ஆவது வந்துட்டு இருக்கும்போது அங்கே க்ளோஸ் இருந்துச்சா, அந்த கதவை மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு ப்ரோ. சத்தியமாக நமக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ இருக்குது. வெளியில போக சொல்லுதோ, கதவு திறந்து இன்னும் கழுத்தை பிடிச்சினா என்ன தெரியல. ஓகே அருண், ஒரு நிமிஷம் ப்ரோ. விவின் ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் இங்கே நில்லுங்க. அருண் நீங்கள் இங்கே இருங்க, இங்கே லைட்டு அடிச்சுட்டு தான் இருக்கும், பயப்படாதீங்க. அருண், எனக்கு நம்ம அவன் வந்து பார்த்தோன்னா பொசஸ் பண்ணிச்சுன்னு தோணுது. ஏன்னா என்னாச்சியா என்ன பண்ணுற ப்ரோ? நான் எதுவுமே பண்ணல ப்ரோ, அப்படியே நின்றுட்டு தான் இருக்கேன். அப்போ இருந்துச்சு எல்லாம் மாதிரி. உங்களுக்கு சவுண்ட் கேட்டுச்சா? சவுண்டுனா எந்த மாதிரி சவுண்ட்? எனக்கு இது கேட்கல. சரி, இந்த சேர் எங்கே இருந்தது? இங்கே இருந்தது. ஆமாம், அது ஏன் தள்ளி விட்டீங்க? நான் தள்ளி விடல. எனக்கு மண்டை குழப்பம். ஏன்னா நான் இப்போ உள்ளே வந்துடல. ஆமாம், இப்போ நானே அங்கேருந்து இங்கே எதுக்கு நிற்கிறேன்னு எனக்கே புரியல. எனக்கு மைண்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாகவே ட்ராப்படாக இருக்குது. ஓகே சரி, ஓகே கிளம்பிடலாமா? முடியலன்னா அவங்க இங்கே கிளம்பிடலாமா நம்ம? ஆமாம் ப்ரோ. ஓகேவா, கிளம்பிடலாம் வாங்க. இப்போ ஓகே தானே நீங்கள்? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே தான். இடத்துலேருந்து நம்ம சீக்கிரம் வெளில போயிட்டோம்னா எல்லாமே ஓகே தான். ஓகே, இது என்னது டிஃப்ரெண்டாக இருக்குது? இப்போ நான் சுற்றி பார்க்கறதுக்கு நேரமாடா? டாய்லெட்டா? டேய், பாத்ரூம்டா. அதான். ஓ மை காட், பணக்கார வீட்டு டாய்லெட்டாக இருந்தால் இருக்கும் பாருங்க. ஏய், எவ்வளோ பெரிய பாத்ரூம்டா இது. எங்கப்பா இங்கே பாருங்க, வாஷ் பேசின்லாம் பார்த்தீங்களா? வாஷ் பேஷனோட வந்து பாருங்க, நாமக்கு தான் இருக்குது. ஒரு பாத்ரூமே இவ்வளோ பெருசு கட்டியிருக்கிறாங்க. சரி, யாரை கூப்பிட்டு வெளில போயா? ஏன் 2 பேர் வெளில இருக்கீங்க? ஏன் ரொம்ப தனியாக இருக்கேன்? இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அவுட்டில் போய் ஒரு சின்ன வந்து கம்யூனிகேஷன் மட்டும் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் 2 பேர் வெளில இருங்க. இந்த ரொம்ப சேஃபாக இருக்குங்க. ஓகே. டார்ச் இருக்கா? டார்ச் தான், அதுவும் சார்ஜ் காணுங்க. இந்த லைட்டு இருக்குல்ல. சரி, ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் அங்கே நிற்கிறோமா? பேக் இருக்குல்ல, அந்த பேக்கில் இன்னொரு பேட்ரி இருக்கான்னு பார்ப்போம். வரோம் ஓகேவா? டார்ச் இருக்காது உள்ள. இதுதான் எனக்கு அந்த இது பேக்கில் இது பேட்ரி ஒன்று இருக்குல்ல, அதை போட்டு எனக்கு டார்ச் லைட் மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ரோ, நீங்கள் தனியாக போகிறீங்க, கூட வரும். டார்ச் கொடு. டார்ச் யார்கிட்ட இருக்கு? டார்ச் கொடுங்க. டார்ச்
பார்த்துக்கலாம். என்னாச்சு இப்பயும் எரியலையா? ப்ரோ சிம்பிள்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா லைட்டுமே போகுது ப்ரோ. உங்கள் இதில் ஃப்ளாஷ் ஆகுது. ஒரே செகண்ட் ஃபோன் ஒர்க் ஆகும். திருப்பி ஆன் பண்ணி பார்க்கவா? ப்ரோ ஒரு செகண்ட் என் ஃபோன் எங்கே ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ ஃபோன் என்ன ஆகுது? ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆயிடுச்சு. 70% சார்ஜும் இருக்குது. இங்கே பாருங்க 70% இருக்குது சார்ஜ். ஆனால் இப்போ ஆஃப் ஆனிச்சு. இதில் கேப்சர் ஆக மாட்டேங்கிறான். ஓகே 70% சார்ஜ் இருக்குது. ஆனால் இங்கே பட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ப்ரோ எனக்கு இந்த கொஞ்ச நேரமாக எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, யாரோ என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே அப்படி ஒரு ஃபீலாகவே இருக்குது எனக்கு. லைக் சும்மா அது உங்களுக்கு மன பிராந்தி தான். யாரும் எதோ பாருங்க. அதான் இந்த பேட்டரி போட்டு எடுக்கல இருக்குது. எல்லாம் பேட்டரி போட்டு சவுண்டு பயங்கரமாக கேட்குது பாருங்கள். மேலே இருந்து மறுபடியும் கேட்குதா? அகெயின் ஓகே ஃபைன். அது வந்து பார்த்தீங்கன்னா லைட் இல்லாமல் தான் நீ வாரண்டி போல. சரி ஓகே லைட் பார்த்துக்கலாம். அவுட்டில் தான் வர சொல்லுது. ஆமாம் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஓகே ஆனால் 3 பேர்த்துக்கு ஒரு ட்ராப் இருக்குது. அவர் கூட ஓகே நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஆ பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. வெளியில் அங்கே போய்க்கலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வரலன்னா நாங்கள் உள்ளே வந்துடுறோம். இல்லை நம்ம இறங்குற வழி இருக்குல்ல, இப்போ ஏறி வந்தோம்ல, அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நீங்கள் நான் வரேன். ஓகே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது இந்த இடம். ஓகே இப்போ என்னன்னா அவர் வந்து உள்ளே போயிட்டு நைட் விஷன் மட்டும் வச்சுட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு. நானும் ப்ரோவும் மட்டும்தான் இப்போ வெளில நிற்கிறோம். நான் சொன்னேன் போவேனான்னு சொன்னேன், அவர் கேட்கல. நான் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன் இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அப்படி அவர் வரல அப்படின்னா அது அவருக்கு சேஃபுல்னு நினச்சிட்டு நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிடுவோம். அதுதான் கரெக்டு. இந்த இடத்துல தனியாக இருக்கேன். ஸோ நீ என் கூட வந்து இப்போ பேச முடியுமா உன்னால்? நீ இருக்கிறது உண்மைனா இப்போ உன்னோட ப்ரெசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக காட்டலாம். உன்னை பார்த்து இந்த ஊர் மக்கள் அவ்வளோ பேர் பயந்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். கரெக்டா? இந்த இடத்துல இறந்த ஆத்மாக்கள் யாராவது இருக்கீங்களா? அவங்க வந்து வெளியே நிற்கிறாங்க. இந்த இடத்துல இறந்த அந்த ஆத்மாக்கள் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ என் பக்கத்தில் வரலாம். உன்னை நான் பார்த்த அதே இடத்துக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன். சரியா? நீ உன்னோட ப்ரெசன்ஸை தாராளமாக என்கிட்ட ஷோ ஆஃப் பண்ணலாம். ஹலோ, என் கையை யாரும் டச் பண்ண மாதிரி இருக்கு. என் பின்னாடி தான் இருக்கியா இல்லை என் முன்னாடி இருக்கியா? எங்கே இருக்க? உனக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சுக்கலாமா? நீ எங்கே இருந்தாலும் இப்போ தாராளமாக பயப்படாமல் என் முன்னாடி வரலாம். இப்போ தாராளமாக பயப்படாமல் இப்போ இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். என் கூட வந்த நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே இருக்காங்க. ஸோ உனக்காக தான் நான் அவங்கள வெளியே அனுப்பியிருக்கேன். என் கூட வந்த என்னோடய நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்த வகையிலையும் வந்து பார்த்தோன்னா பொசஸ் பண்ணுறது, அட்டாக் பண்ணுறது எதுவுமே வந்து வேண்டாம். உன்னை துன்புறுத்தியிருக்காங்கன்றது எனக்கு புரியுது. நீ மனசளவில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கன்றது புரியுது. நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு புரியுதா, கேட்குதா? ஏதாவது சைன் காட்டுறியா?
ஓகே, இங்கே வர சொல்கிறியா என்ன? நான் இப்போ லைட்டே இல்லாமல் நீ இருக்கிற அதே இருட்டில் தானே இருக்கேன். ஏன் நீ என்கிட்ட பேச மாட்ற? சிஸ்டர், நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ தாராளமாக என் பக்கத்தில் வரலாம். வரீங்களா என் பக்கத்தில்? மேலே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, எனக்கு தெளிவாக கேட்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வின் நாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கேட்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல சத்தியமாக. என் பக்கத்தில் வரீங்களா சிஸ்டர்? நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தைரியமாக என் பக்கத்தில் வரலாம். ஓகே, நீங்கள் ஏன் மேலேயே இருக்கீங்க? மேலே வந்தால் கீழே வந்துடுறீங்க, கீழே வந்தால் மேலே போகிறீங்க. உங்களை தேடி தேடி என்னால் வர முடியல. உங்களை இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் இவ்வளோ கோபமாக இருக்கீங்களா? உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மா வந்து பொசஸ் பண்ணி வச்சுருந்ததுன்றதை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஏன் ப்ரோ ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்கு உங்களை பார்த்தா. ப்ரோ இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக உங்கள் கூடயே வந்துட்டேன்ல, அந்த கதவு கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், தெரியுதா? தெரியுது, ஓதி விழுந்தனா. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த புஷ் பண்ணப்போ நான் கீழே விழுகிறேன். அந்த ஷாக் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே போகும்போது வந்து முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு ப்ரோ. என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த ரூம்குள்ளே போகும்போது கௌதம் ப்ரோவும் இங்கே வந்து பார்க்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸே ஆச்சு. ஆனால் நான் ஃபீல் பண்ணேன் ப்ரோ, சத்தியமாக ஃபீல் பண்ணேன். இந்த இடத்துல பாரு, நீங்கள் கூட பாருங்களா, இந்த சைடே அடிபட்டுருக்கு. ஆனால் நீங்கள் திருப்பி அதே மைண்டில் இருக்காதீங்க ப்ரோ, கொஞ்சம் அதுலேருந்து வெளில வந்துடுங்க. அதான் ப்ரோ, அதான் வெளியே வரது நானும் ட்ரை பண்ணிருக்கேன். பட் என்னமோ ஒன்று வந்து இப்போ மண்டைக்குள்ளே பூந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியே தான் எனக்கு அப்படியே இருக்குது. இந்த சைடில் ஒரு படிக்கட்டு இருக்குது, ஸ்டெப்ஸு. ஹலோ சிஸ்டர், இங்கே இருக்கீங்களா இல்லையா? இப்போ என் பக்கத்தில் வரீங்களா வரமாட்டீங்களா? எனக்கு ஏதாவது ஒரு பதிலை மட்டும் கொடுங்க, கோவப்படாமல். நீங்கள் என்னை இங்கே இருக்க சொன்னீங்கன்னா நான் இருக்கேன். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஆகுது போச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ 3 மணி ஆகிட்டனால வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி டவுன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அமாவாசை தானே, கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உன்னோட பவர் டவுன் ஆகாதுன்னு எனக்கு கெஸ் பண்ணுறேன். அந்த கீழே ரொம்ப அந்த டச் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதோட ஃபீல் எனக்கு இப்போவுமே இருக்குது. சொல்லப்போனால் அதான் முடியெல்லாம் பாருங்கள் தூக்கிட்டு நிற்கிது. ஸோ அதனால தான் என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அந்த டக்குன்னு ஒரு டச்சு கொடுத்து பார்த்தீங்களா. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக ஆகிட வேண்டியதான். என்ன தனியாக வந்தோடனே டம்மி ஆகிட்டீங்களா? உங்களுக்கு பயமாக இருக்கா என்ன? ஓகே வைஸ், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறேன். ஏன்னா வந்து விபின் ப்ரோ வந்து லைட்டாக வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருந்தாலும் இங்கே இருந்தாலும் அவர் கம்ப்ளீட்டாக வந்து பொசஸ்ட் ஆகிடுவார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக தான் வந்து அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பினேன். இப்போ நானுமே இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். ஓகே, இப்போ நான் இதை பற்றி அவர் வந்து சொல்ல போகிறதில்ல, ஒரு வீடியோ பார்க்குறப்ப தான் அவருக்கு தெரிய போகிறது இந்த விஷயம் எல்லாமே. ப்ரோ ஓகேவா? நான் ஓகே தான். உள்ளே அவங்ககிட்ட எதாவது பேச முடியுமான்னு ட்ரை பண்ணேன் நான். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, இப்போது அமைதியாக இருக்காங்க, ஏன்னு தெரில. சரி ஓகே ரைட்ஸ், நாங்கள் இப்போ உடனே இந்த இடத்துல கிளம்புவோம். ஏன்னா இப்போ நாங்கள் உள்ளே வந்தேன்றப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி தெரியல.
டைம் வந்து ஆல்மோஸ்ட் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. 3 மணி ஸோ ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆன ஸ்டேஜால் நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ஓகேவா? கிளம்புறோன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துலேருந்து போகிறப்ப. சந்தோஷம். ஆமாம், அது உண்மைதான் ப்ரோ. சரி கிளம்பிடுவோம். ஓகே. ஆமாம், போயிடலாம். கைஸ் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வியூன் ப்ரோ சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அந்த அருணோட சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வாரி கொடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு 20 லைக்ஸ் வந்ததுன்னா அடுத்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம அடுத்த வாட்டி ஸ்ட்ராங்காக வந்துடும் தான் ப்ரோ. ஓகே ஓகே. பாய் கைஸ்.